கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியை தேவன் யாருக்கு தந்தருளுவார் எனும் தலைப்பில் நாம் தியானிக்கவிருக்கிறோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 32வது வசனத்திலே இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சியாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மண்பாண்டமாகி நம்முடைய இந்த சரீரத்தில் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவி இல்லாத ஒருவன் எண்ணெய் இல்லாத விளக்கு போன்றவன், அல்லது காற்று இல்லாத பாய்மர கப்பல் போன்றவன், இன்னும் உயிர் இல்லாத சரீரம் போன்றவன். 1 யோவான் 3வது அதிகாரம் 24வது வசனத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். தேவன் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் என்பதாக. அதாவது பரிசுத்த ஆவி நம்மில் வாசமாய் இருப்பதே தேவன் நம்மில் நிலைத்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம். பரிசுத்த ஆவி இல்லாத ஒருவனிடம் தேவன் நிலைத்திருக்கிறதில்லை. எனவே அவனால் பரிசுத்த ஆவி இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடிகிறதில்லை. பரிசுத்த ஆவி இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை பலனற்ற வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. ஆகவே தேவனுடைய ஆவி ஒவ்வொருவருக்குள்ளும் வாசமாயிருக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாயிருக்கிறது. அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? தேவன் இந்த பரிசுத்த ஆவியை யாருக்கு தந்தருளுவார்? வேதாகமம் இதற்கு 2 முக்கியமான காரியங்களை நமக்கு காட்டுகிறது. முதலாவது, தாகத்தோடு விசுவாசத்தோடு சோர்ந்து போகாமல் ஜெபத்தில் கேட்க வேண்டும். ஏனென்றால் லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனத்தில் இயேசு சொன்னார், பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்றார். இரண்டாவது, கேட்பது மாத்திரமல்ல, கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் நமக்குள் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 32வது வசனத்தில் தேவன் தம்முடைய ஆவியை தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கே தந்தருளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். தாகத்தோடும் விசுவாசத்தோடும் சோர்ந்து போகாமல் ஜெபத்தில் கேட்க வேண்டும். கீழ்ப்படிதல் என்றால் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய சித்தத்திற்கு நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்பதாகும், அதன்படியே நடப்பதாகும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சீஷர்களின் வாழ்க்கையில் காணப்பட்டது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீஷர்களிடம் ஒரு கட்டளை கொடுத்தார். எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்கு தத்தத்திற்கு காத்திருங்கள் என்பதாக. சீஷர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அப்படியே உடனே அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அவர்கள் வீட்டிற்கு போகவில்லை, தங்கள் சொந்த காரியங்களுக்கு திரும்பவில்லை. எவ்வளவு நாள் காத்திருப்பது என்று முறுமுறுக்கவும் இல்லை. கர்த்தர் சொன்னபடியே கீழ்ப்படிந்து சோர்ந்து போகாமல் காத்திருந்தார்கள். அதன் விளைவாக பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தன. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆகவே கீழ்ப்படிதல் தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கான அடிப்படை நிபந்தனையாக காணப்படுகிறது. இந்த கீழ்ப்படிதல் பலியை விட மேன்மையானது. கர்த்தர் நம்மிடத்தில் முதலில் எதிர்பார்ப்பது பெரிய பலி அல்ல, கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இதே சத்தியத்தை பழைய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று தேவன் சவுல் ராஜாவின் இடத்தில் கூறினார். அதாவது நாம் எவ்வளவு ஆராதனை செய்தாலும், எவ்வளவு காணிக்கை செலுத்தினாலும், எவ்வளவு ஊழியம் செய்தாலும் கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்மில் நிலைத்திருப்பதில்லை. எந்தெந்த விஷயங்களில் நாம்
கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு கற்பிக்கும் எல்லா வழிகளிலும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். இன்னும் எரேமியா 7வது அதிகாரம் 23வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழிகளிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன் என்பதாக. மேலும் யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15-16 வசனங்களில் இயேசுவே தமது திருவாயினால் இவ்விதமாக கூறினார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்பதாக. இங்கே இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்பதாக. பிரியமானவர்களே, இன்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்கள் அடைய விரும்புகிறீர்களா? அப்படியானால் கீழ்ப்படிதலில் நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். தேவன் உங்களிடத்தில் பேசிய எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு சுட்டி காட்டிய பாவங்களை விட்டு விலகுகிறீர்களா? அல்லது சிறிய பாவம் தான, பரவாயில்லை என்று சமரசம் செய்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். இன்றே உங்கள் பாவங்களை தேவனிடம் அறிக்கையிடுங்கள். கர்த்தாவே, உமக்கு முழுமையாய் நான் கீழ்ப்படுகிறேன், என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவது, என்னை ரட்சித்து உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை தந்து தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்புவாராக. ஆமென்.